வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாவேகா தலைவர் விஜயோட மனைவியான சங்கீதா விஜய் வந்து செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் கொடுத்த அந்த விவாகரத்து மனு தான் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமான விஷயமா போயிட்டு இருக்குது. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட தாவேகா கட்சி ஆரம்பித்து இந்த 8 மாதத்தில் கொடி, அதுக்கப்புறமேலு அதனுடைய கொள்கை, அதனுடைய பாடல், அதுக்குன்னு தனி ஒரு அங்கீகாரம் பெற்று இன்னைக்கு நாளுக்கு நாள் வந்து அசுர வேகத்தில் வளர்ந்துட்டு வர அந்த கட்சியினோட எல்லா நடவடிக்கைகளையும் கவனிச்சிட்டு வர்றது தான் இப்போ எல்லாரோட முக்கியமான வேலையாக இருக்குது. அதில் முக்கியமாக ஆளும் தரப்பினர். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு நிறைய விஷயத்தில் அவங்க நெருக்கடி கொடுக்க ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே ஆரம்பித்தாங்க. அவருடைய மீட்டிங்கை ஷட் டவுன் பண்ணுறது, அதாவது சாட்டர்டே ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இதுக்கு மேலே எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் மாநாடு போட்டுட்டு இருந்தார் இல்லை அந்த விஷயத்த நிறுத்துறது, அதுக்கு கூட்டங்களை கம்மி பண்ணுறது, அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறது, இல்லை அவருடைய ஸ்பீச் டைமிங்கை கம்மி பண்ணுறது, அந்த மாதிரி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு போலீஸ் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி என்னென்ன விதத்தில் கட்டுப்பாடு விதிக்க முடியுமோ, அதாவது ஒரு டவர் இல்லாமல் ஒரு கொஞ்சம் கூட ஒரு அடிப்படை வசதிகள் இல்லாத இடத்துல வந்து மாநாடு நடத்திக்க அலோவ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய நெருக்கடிகளை அந்த கட்சிகளுக்கு கொடுத்துக்கிட்டு அந்த கட்சிக்கு வளர விடாத என்னென்ன செய்யணுமோ அதை எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. அதையும் மீறி வந்து பெரிய அளவிலான ஒரு அங்கீகரிப்பையும் ஒரு ஆதரவையும் இன்னைக்கு தாவேகா கட்சி வந்து மக்கள்கிட்ட பெற்றுட்டு வருதுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அதனுடைய தலைவரான விஜய் தான். ஏன்னா அவர் வந்து ஒரு உச்ச நடிகராக இருக்கும் போதே அவருக்கு வந்து இளைஞர் பட்டாளம், அதாவது ஃபேன்ஸ் அப்படிங்கிற விசிறிகள் அப்படிங்கிற விதத்தில் அவருக்கு வந்து ஜாஸ்தியாக இருந்தாங்க. அதே இன்னைக்கு அந்த விசிறிகள் வந்து இன்றைக்கி தொண்டர்களாக வந்து தீவிரமாக களமிறங்கி இன்றைக்கி தாவேகா கட்சியில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக இருக்கட்டும், இல்லை ஒவ்வொரு மாவட்டம் வட்டம் அந்த அளவில் வந்து ரொம்ப தீவிரமாக வேலை பண்ணிகிட்ருக்குறாங்க. வேலையில் இப்போ இளைஞர்கள் இறங்கிட்டாங்க. அதுக்கு எந்த விதமான காசோ இல்லை வந்து வேறு எந்த விதமான எதிர்பார்ப்போ இல்லாமல் முழுக்க முழுக்க அவருக்காக தன்னுடைய ஒர்க்கை வந்து அவருக்கு அர்ப்பணிக்கிற மாதிரி செய்கிறது தான் இந்த கட்சியோட ஒரு அழகான ஒரு கட்டமைப்பு. இதுலேருந்தே நமக்கு நல்லா அழகாக வெளிப்படுறது நம்மளால் பார்த்துக்க முடியுது. இந்த நேரத்தில் தான் இன்னைக்கு தாவேகா தலைவர் விஜயோட மனைவியான சங்கீதா விஜய் கொடுத்துருக்கிற இந்த டிவோர்ஸ் கம்ப்ளைண்ட் வந்து இன்னைக்கு பெரிய அளவுக்கு அதிர்ச்சிகரமான விஷயமா சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம், இந்த கட்சியை வளர விடாமல் தடுத்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அது அதையும் மீறி அசுர வேகத்தில், அதாவது XXX மடங்கு வேகத்தில் வளர்ந்துட்டு இருக்கும் போது அதை எப்படி தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போட்ட ஒரு முட்டுக்கட்டையாக தான் இந்த டிவோர்ஸ் கேஸ் பார்க்கப்படுது. ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட இப்போலேருந்து ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடியே இந்த டிவோர்ஸ் கேஸை அப்ளை பண்ணிட்டாங்க. ஆனாலும் இது February 24 ஏன் முளைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேபி இன்னொரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி இந்த கேஸ் வந்துருந்துச்சுன்னா இது வந்து அவ்வளோ சீக்கிரம் மக்கள் மறந்துடுவாங்க. எலெக்ஷன் பக்கமாக இந்த கேஸை தோண்டி எடுக்கணும், அதுக்கப்புறம் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது மட்டும் இல்லாமல் இது மக்கள் வந்து மறக்காமல் இருக்கிறதுக்காக April 22 அடுத்த ஹியரிங்கையும் போட்டு இந்த மாதிரி எந்த அளவுக்கு வந்து ஒரு இவருடைய இமேஜை மக்கள் மத்தியில் சரிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து வேலைகள் வந்து ரொம்பவும் தீவிரமாக நடந்துட்டு இருக்கிறது வந்து நம்மளால் ஈஸியாக வந்து பார்க்க முடியுது. ஏன்னா என்றைக்கு அவங்க வந்து விவாகரத்து கேஸை கொடுத்தாங்களோ அன்னையிலேருந்தே பெண்கள் வந்து தாவேகாக்கு எதிராக திரும்புகிற மாதிரி ஒரு பிரம்மையை வந்து கிரியேட் பண்ண அவங்க ரொம்ப பாடுபட்டுருக்காங்க. ஏன்னா நிறைய பெண்கள் ஒரு 10-20 பெண்கள் குழுவாக வந்து தாவேகாலேருந்து வெளியில் நீங்கிற மாதிரியும் அவங்க அப்படியே உடனே போய் டிஎம்கேயில் புது உறுப்பினராக சேர்கிற மாதிரியும், அதாவது உங்களுக்கு கட்சியில் அடிப்படை உறுப்பினராக இருந்ததுக்கு ஏதாவது அடையாளம் இருக்குதா, அதை நீங்கள் காமிச்சிருக்கிறீங்களா, இந்த மாதிரி நாங்கள் தாவேகால இத்தனை நாள் இங்கே உறுப்பினராக இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது அடையாள இருக்குதா, நீங்களா இங்கே உறுப்பினராக இருந்தீங்க, அதுக்கப்புறமேலே நீங்களா இங்கேருந்து விலகி டிஎம்கேயில் புதிய உறுப்பினராக போய் சேர்ந்தீங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதே பக்கா ஃபேக் அண்டு ப்ரீ பிளான்டு மாதிரி நல்லாவே தெரியுது. இந்த நேரத்தில் தான் நிறைய வந்து நடிகர்கள் வந்து இந்த டிவோர்ஸ் கேஸை பற்றின தங்களுடைய கருத்துக்களை இன்றைக்கி பதிவிட்டுட்டு வராங்க. அதுதான் இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குது. அந்த வகையில் நடிகை ஜோதிகா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க எப்பயுமே சொல்கிற அந்த ஒரே விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தயவு செய்து நடிகைகளையும் நடிகர்களோட குடும்பத்தையும் உங்கள் குடும்பம் மாதிரி நினைங்க, தயவுசெய்து அவங்களுக்கும் ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அவங்க வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே பொதுப்படையாக காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது ரொம்ப தவறு. உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கிற சகல சுகதுக்கம் மாதிரி எங்களுக்கும் இருக்குது, அது எல்லாத்தையுமே நாங்கள் பொதுவெளிக்கு கொண்டுட்டு வர முடியாது. ஏன்னா இதனால் எங்கள் குழந்தைங்க எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆவாங்கங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிகா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் வந்து அவங்களுடைய
ரொம்ப பிரைவேட்டான விஷயம். இதில தயவுசெய்து யாரும் எனக்கு தெரிஞ்சு தலையிடாத இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இட்ஸ் பிரைவேட் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஸோ இது வந்து ரொம்பவும் ஒரு பிரைவேட்டான விஷயம். ஸோ அவங்க மென்ஷன் பண்ண மாதிரியே இது எந்த மீடியா தலையீடும் இல்லாமல் நடக்கணும்னு விருப்பப்படுறாங்க. ஸோ இதுக்கும் அரசியலுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இதையும் அதையும் டைப் பண்ண முயற்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இதுதான் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்குது. அதாவது அதே மாதிரி சங்கீதா விஜய் வந்து ஒரு விஷயம் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 4 வருஷ பிரிவில் என் பசங்க எந்த அளவுக்கு மன உளைச்சல் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதையும் அந்த மனுவில் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது அவங்களே கிட்டத்தட்ட இந்த 4-5 வருஷ காலமாக ரொம்ப மன உளைச்சலுக்கு டிப்ரெஷனில் இருக்காங்களாம். அவங்க வந்து இதுக்காக நிறையா வந்து அவங்க ட்ரீட்மெண்ட்டோ இல்லை வேறு எது பிரார்த்தனை இது எதுவுமே அதுக்கு பலனளிக்காத இந்த நேரத்தில் தான் இந்த ட்ராமாலேருந்து நம்ம மொத்தமாக வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசை கல்லாக்கிக்கிட்டு இந்த டிவோர்ஸ் கேஸ்க்கே அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருக்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற பெண் காவலர்கள் நிறைய பேர் வந்து இதை கொடுக்கும்போது சங்கீதா விஜயோட கண்ணில் கண்ணீர் இருந்த நாங்களே பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனத்த இதயத்தோட தான் இதை கொடுத்துட்டு அவங்க காரில் ஏறி போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண் காவலர்களே இதை பற்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு நீண்ட காலமாக இருக்கிற ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த மொத்தமாக இந்த கட்சி பணியில் அவர் ரொம்ப தீவிரமாக இருக்கும்போது கொஞ்சம் பெருசாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ வந்து இது முழுக்க முழுக்க வந்து ஒரு தவறான புரிதலுக்கு ஒரு உதாரணமாக தான் போயிடுச்சே தவிர வேறு எந்த விதமான இதில் கட்சி பின்னணியோ இதில் ப்ரீ பிளான்டோ இல்லை துரோகம் பழி வாங்குறது அப்படிங்கிற எந்த விஷயமும் கிடையாது. அவங்க வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆகிட்டாங்க. அதாவது இத்தனை காலமாக அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸை இன்னைக்கு தவைக்க தலைவர் விஜய் வந்து கொடுத்து வச்சுருந்தாரு. அதை வந்து இப்போ ஒரு 4-5 வருஷமாக அவர் கரியரோட பீக்கில் இருக்கார். இப்போ வந்து எலெக்ஷன் ப்ராசஸில் இறங்கிட்டாரு. அப்படிங்கிற பட்சத்தில் அவர் தன்னுடைய குடும்பத்தை சுத்தமாக மறந்துட்டு, அதாவது ஆல்ரெடி வந்து அவர் ஃபேமிலியே வந்துட்டா விஜயை வந்து வேலை வந்துட்டா விஜய் வந்து யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாது. அவனுடைய ஃபுல் ஃபோக்கஸும் 360 டிகிரியில் அந்த ஒர்க்கில் தான் இருக்கும். இது வந்து எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் விஜய் எதுவுமே சொல்ல மாட்டேன். நானாக ஃபோன் பண்ணி நீ எங்கே இருக்க விஜய், எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய இடத்துல பேசியிருக்கேன். அவனுக்கு வந்து ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டானா அதை முடிக்கிற வரைக்கும் அவனை வந்து யாராலையுமே அதுலேருந்து ரெக்கவர் பண்ணி கொண்டுட்டு வர முடியாது. அவன் ரொம்ப வந்து ஒர்க்ஹாலிக்காக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவனை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப கூடயே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அவனுடைய அந்த சுபாவம் தெரியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஹஸ்பண்ட் வந்து ஒர்க்காலிக்காக இருக்கிறது அப்படிங்கிறது நாட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. குழந்தைங்களுக்காகவும் குழந்தைங்களோட ஃப்யூச்சருக்காகவும் நிறைய பேர் வந்து தங்களுடைய வாழ்க்கையை வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வந்து ஒரு கணவன் மனைவி பிரச்சனையை அரசியல் பிரச்சனையாக மாற்ற பல்வேறு ஆங்கிளில் வந்து முயற்சிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. இந்த விஷயத்துக்கு சொல்கிற எல்லா நடிகர்களுமே தயவு செய்து ஒரு அரசியல் விஷயமாக ஆக்காதீங்க, அரசியலுக்கும் இதையும் முடிச்சு போட ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் பொதுப்படையாகவே சொல்லியிருக்காங்க. நடிகர்கள் வாழ்க்கையிலும் சில ப்ரைவேட் ஸ்பேஸ் இருக்குது, தயவு செய்து அதை பொதுவெளியில் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே இப்போ சொல்லிக்கிட்டு வராங்க.